ஒரு அன்பான சிரிப்பு கூட ஒரு மனிதனுக்கு செய்கிற மிகப்பெரிய நன்மைன்ற நம்மகிட்ட இருந்தது தானே அடுத்தவனுக்கு கொடுக்க முடியும். நாம் மகிழணும், மற்றவங்கள மகிழ வைக்கணும். இதுதான் சார் கற்பதிலே தலையான மகிழ்ச்சி. அதுதான் நமக்கு இருக்கிற வேதனையை விட அவனுக்கு எவ்வளோ வரும்னு எதிர்பார்த்தா அது படிப்பா. சார் நான் ஒரு பல வருஷங்களுக்கு முந்தி தாம்பரம் பகுதியில் முடிச்சூர் ரோட்டில் ஸ்கூட்டரில் வேகமாக போகிறேன். என்னை ஒருத்தன் ஓவர்லோக் பண்ணிவிட்டு என்னை இடித்து தள்ளுற மாதிரி வேகமாக போனான் சார். எனக்கு சங்கடமாக இருந்தது. சரி நான் ஓரமாக அப்படி ஒதுங்கிட்டேன். போனவன் அந்த வேகத்தில் கரண்ட் கம்பத்தில் மோதி கீழே ஊந்துட்டான் சார். மூர்ச்சி ஆகிட்டான். மனிதநேயத்தை பற்றி பேசுகிறமேன்னு சொல்லி ஸ்கூட்டரை லாக் பண்ணிவிட்டு அவனை கொண்டு போய் தீபம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஃபஸ்ட் எய்டெலாம் கொடுத்து அவன் மயக்கமாக்குறான். அவன் வீட்டுக்கு ஃபோன் அடிப்பு சொல்லுவோன்னு சொல்லி வெளியில் வந்து தெரிஞ்சவன் தான் தெளியில் வந்து ஃபோன் பண்ணலான்னா அதுக்குள்ளே எழுந்து வந்துட்டான். பின்னாடியே வந்து நிற்கிறான். சொல்லிட்டு ஐயா வணக்கம், உன்னை இடிக்கிற மாதிரி தான் போனேன், நானும் மன்னிச்சிக்கோ, அதை மனசில் வைக்காமல் என்னை கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து ட்ரீட்மெண்ட்டு கொடுத்த பற்றியா ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று, இதே மாதிரி உதவியே ஒரு காலத்தில் உனக்கு நான் செய்வேன். சண்டாளப்பா. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்தன். யாருக்கு உதவி எப்படி செய்யணுமோ அவனை பொறுத்து தான் அந்த உதவியினுடைய அருமை பெருமையான்னு நினைக்கிறேன். நான் அந்த குரலை மனசில் நினச்சின்னு வீட்டுக்கு வந்துட்டேன்.